உயிரை மாத்திரம் உணர்ந்து நிற்கிற போது புலன்களால கண்ட காட்சியெல்லாம் மறந்து காலதூர பருமன் ரேகைன்ற 4 கணக்கீடுகளால வடிவம் எடுக்காத அந்த குணங்களாக மாறாத இருப்பில் உள்ளவே நாடி போற போது இந்த அப்பசெப்டிவ் அப்ரோச் இதுல புலனடக்கம் உண்டாகும். இதனால என்ன, புலன் மூலமாக செலவழிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறத அந்த சக்தியில 4 ஒரு பங்கு தான் இங்க செலவு வீண் செலவை குறைக்கிற போது அமைதி நிலைக்கு மனம் வருகிறது. அமைதி நிலைக்கு மனம் வருகிற போது அந்த ஜீவகாந்த சக்தியினுடைய செயல், அதாவது செலவு அளவு குறைய அதை உற்பத்தி செய்து கொண்டே இருப்பதற்கு விரைவாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிர் அவன் இயல்பாக ஓட ஆரம்பிக்கும். இந்த உயிர் இயல்பாக ஓட ஆரம்பிக்கிற போது செல்கள் எல்லாம், உடல்ல உள்ள செல்கள் எல்லாம் அது தானாக அக்ரவேஷன் இல்லாம அமைதியாக, இங்கே உடல்ல உள்ள செல்கள் அமைதி பெறுகின்றன, உயிர்ச்சக்தி அமைதி பெறுகின்றது, அதோட மனமும் அமைதியாக இருக்கிறது. இந்த 3 ஒரே அமைதியாக வர்ற போது கோஆர்டினேஷன், இந்த 3க்கும் இணைப்பு நன்றாக இருக்கு. அப்படி இல்லை, இப்போ சாதாரண மக்கள் அண்டை இருக்கிறது என்ன, அவர்கள் விருப்பத்துக்கு அவர்கள் வாழல, ஏற்கனவே ஏற்பட்ட பதிவுகள் வழியே அவ்வப்போது எண்ணமும் ஊக்குவிக்கப்படுகிறது, எண்ணுகிறார்கள். அதே போல உடல்ல உள்ள செல்கள் தானாக ஊக்குவிக்கப்பட்டு எண்ணத்தை இயக்கி செயல்களில் ஆற்றுகிறது. பழக்கத்தின் வழியே போய்கொண்டிருக்கிற போது ஒரு திருப்பம் கொண்டு வருவதற்கு, நல்லதென்று உணர்ந்ததை செய்வதற்கு அது முடியவில்லை. அதை நீக்கி தான் இவ்வாறுதான் வாழ வேண்டும், எனக்கு இன்னதுதான் வேண்டும், அதை இவ்வாறு பெறுவேன் என்ற ஒரு தெளிவு, அதுல ஒரு முடிவு, அந்த முடிவுக்கு ஏற்றவாறு வாழ்க்கையை வாழ்வதுதான் வாழ்வாங்கு வாழ்தலாகும்.